ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். வெல்கம் டு குழலி கிச்சன். இன்றைக்கி நம்ம குழலி கிச்சனில் ஒரு சைட் டிஷ் தாங்க பார்க்க போகிறோம். ஆனால் அதை வந்து மெயின் டிஷ்ஷாகவும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். பாருங்கள், ஒரு கடாய் போட்டிருக்கேன். அதில் கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிருக்கேன். என்னென்ன எடுத்து வச்சுருக்கேன்னா பூண்டு, பச்சை மிளகா, வெங்காயம் இது வந்து கட் பண்ணி வச்சுருக்கிறேன். கொஞ்சம் கடுகு, உளுத்தம்பருப்பு போட்டு தாளிச்சிட்டு இந்த பூண்டை போட்டு வதக்கிக்கலாம். இந்த பச்சை மிளகாவும் போட்டு வதக்கிக்கலாம். கடுகும் உளுத்தம்பருப்பும் தான் போட்டிருக்கேன். இது வந்துங்க ஒரு முருங்கைக்கீரை பொரியலுங்க. இந்த முருங்கைக்கீரையோட நம்ம வாழைப்பூ சேர்த்து பொரியல் பண்ணும்போது இதில் வந்து பாருங்கள், பூண்டு தான் நிறையா கட் பண்ணி வச்சுருக்கேன், பூண்டு போட்டிருக்கேன். வாழைப்பூ சேர்த்து பொரியல் பண்ணும்போது அது டேஸ்ட்டும் அதே போல் மினரல்ஸ், விட்டமின்ஸும் அதிகமாக கிடைக்கும்னு சொல்லுவாங்க. அந்த காலத்துலேருந்தே பச்சை மிளகா போட்டு வதக்குறேன். அந்த காலத்துலேருந்தே இந்த ரெண்டு காம்பினேஷன் சேர்த்து இந்த முருங்கைக்கீரையும் வாழைப்பூவும் சேர்த்து கூட்டு வைப்பாங்க, பொரியல் பண்ணுவாங்க. இன்றைக்கி நம்மளும் அதே அந்த பாரம்பரிய முறையில் தான் செய்கிறோங்க. டேஸ்ட்டும் அருமையாக இருக்குங்க. இப்போ வந்து பூண்டு போட்டாச்சு, பச்சை மிளகா போட்டாச்சு. நல்லா சாப் பண்ணி வச்சுருந்த ஒரு 3-4 வெங்காயம், அந்த வெங்காயத்தையும் நல்லா வதக்கிக்க வேண்டியதாங்க. நல்லா டேஸ்ட்டு கொடுக்கும். இந்த தேவையான அளவு உப்பு போட்டுடணும். இப்போ வந்து இதில் வந்து இந்த பூண்டு, பச்சை மிளகா நல்லா பொடி பொடியாக சாப் பண்ணியிருக்கிறதுனால சாப்பிடும்போது நல்லா டேஸ்டியாகவே இருக்குங்க. இந்த பூண்டு, வெங்காயம் இதெல்லாம் போட்டு நல்லா வதக்கிட்டு தேவையான அளவு உப்பும் போட்டுட்டு இப்போ வந்து நான் இந்த வாழைப்பூவை க்ளீன் பண்ணி நல்லா அரிஞ்சு தண்ணியில் போட்டு வச்சுருக்கேங்க. அதை எடுத்து இதில் போட்டு வதக்கிக்கலாங்க. வாழைப்பூவை வதக்கிட்டு கொஞ்சம் தண்ணி விட்டு அது வேகட்டும்னு விடணும். ஏன்னா வாழைப்பூ முருங்கைக்கீரை வந்து சும்மா கருவேப்பில்லை மாதிரி போட்ட உடனே வெந்துடும். அது இந்த வாழைப்பூ கொஞ்சம் வேகணும். அதனால் வாழைப்பூவை போட்டு நல்லா வதக்கிட்டு ஒரு 1/2 டம்ளர் தண்ணி ஊற்றி மூடி வச்சிடலாங்க. ஒரு 5 நிமிஷத்துலேயே நல்லா வெந்துடும் வாழைப்பூ. அதை நான் இப்போ வாழைப்பூவை போடுறேன். நான் போட்டு நல்லா 2 வதக்கிட்டு ஒரு 1/2 டம்ளர் தண்ணி ஊற்றிட்டு நல்லா வேகட்டும்னு விடலாங்க. நல்லா சீக்கிரமாகவே வெந்துடும். நல்லா வெந்ததுக்கப்புறம் எடுத்து நீங்கள் அப்படி கையில் அழுத்தி பார்த்துட்டு அதுக்கப்புறமா நீங்கள் வந்து முருங்கைக்கீரையை போட்டு ஒரு 2 மினிட்ஸ் தான். இப்போ இது ஒரு 1/2 டம்ளர் ஊற்றி வச்சுருக்கேன் இது வேகிறதுக்காக. இது கொஞ்சம் மூடி போட்டு மூடி வச்சிங்கன்னா சீக்கிரமாகவே ஒரு 3-4 நிமிஷத்துலேயே வெந்துடும். அதுக்கப்புறம் கொஞ்சம் ஓப்பனில் வச்சிங்கன்னா தண்ணி இருந்துச்சுன்னா தண்ணி இல்லாமல் இருக்கிறதுக்காக கொஞ்சம் ஓப்பனில் வச்சு கொஞ்சம் நேரம் வச்சுருந்தீங்கன்னா அந்த தண்ணியும் சுண்டிடும். இப்போ கொஞ்சம் தண்ணி இருக்குது பாருங்கள், அந்த தண்ணியும் நல்லா சுண்டிடும். தண்ணி சுண்டினதுக்கு அப்புறமா நம்ம வந்து இந்த கீரையை போடலாம். இல்லை இந்த தண்ணியிலே போட்டால் கூட கொஞ்சம் ஜூஸியாக இருக்கும். அதுக்காக நான் போட்டேன். இது என்னென்னா, நான் சாப்பாடுலேயே அப்படியே போட்டு பிசைஞ்சு சாப்பிட்றதுக்கு தான் இந்த பொரியலே பண்ணுறேன். அதனால் இப்போ முருங்கைக்கீரையை போட்டாச்சு. போட்டு ஒரு 2 மினிட்ஸ் தான், ஒரு வதக்குனாலே அது வெந்துடும். வதக்கிட்டு ஒரு 2 மினிட்ஸ் விட்டாலே இந்த முருங்கைக்கீரை வெந்துடும். முருங்கைக்கீரை வந்து நல்லா நீங்கள் வந்து போடும்போது தண்ணியில் போட்டு நல்லா அலசிட்டு போடணும். முன்னாடியே தண்ணியில் போட்டு வைக்கக்கூடாது. முருங்கைக்கீரையை முன்னாடியே போட்டு வச்சா ஒரு மாதிரி மறுத்து போயிடும்னு சொல்லுவாங்க. மழை பெஞ்சால் கூட முருங்கைக்கீரை பறிக்க மாட்டாங்க. ஏன்னா அப்போ வந்து கீரை வந்து மறுத்து போயிடும் அப்படின்னு சொல்லுவாங்க. அதனால் நம்ம வந்து செய்யும்போது தண்ணியில் போட்டு நல்லா அலசிட்டு அதுக்கப்புறம் எடுத்து போட்டுருணுங்க. போட்டு எடுத்து வதக்குனிங்கன்னா ஒரு 2 மினிட்ஸில் நம்ம கருவேப்பிலை போட்டு இறக்குறோமே அதே மாதிரி தான் இந்த முருங்கைக்கீரையும் போட்டு உடனே வெந்துடும். அது நல்லா பரட்டி விட்டுட்டு அதுக்கப்புறம் என்ன செய்யணுன்னா, இது ருசிக்காக கொஞ்சம் தேங்காய் ஒரு 1/2 மூடி நான் வந்து திருவி வச்சுருக்கேங்க. இல்லைன்னா கட் பண்ணி மிக்சியில் போட்டு அடித்து வச்சுக்கலாம். எப்படி உங்களுக்கு வசதியோ அதை எடுத்துகிட்டு இதில் ஒரு 1/2 மூடி தேங்காவை சேர்த்துக்கிட்டோம்னா அப்படியே சுவைதாங்க. அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். இதை நீங்கள் சும்மாவே எடுத்து பிளேட்டில் வச்சு சாப்பிடலாம், அவ்வளோ நல்லாயிருக்கும். இது வந்து நான் ஏன் கொஞ்சோண்டு தண்ணி இருக்கும்போதே கீரை போட்டுறேன். நான் இது சாப்பாட்டில் போட்டு பசைஞ்சு சாப்பிடலான்னு சொல்லிட்டு தான் ரெடி பண்ணியிருக்கேன். இதுவும் ஒரு அப்படியே ஒரு 2 மினிட்ஸ் வச்சிங்கன்னா நல்லா தண்ணி இப்படியே வற்றி நல்லா பொரியல் நல்லா சூப்பராக ஆகிடும். இதில் தேங்காய் போட்டுட்டு எடுத்து நம்ம சாப்பாட்டில் போட்டு பசைஞ்சு சாப்பிடலாம். சைட் டிஷ்ஷாகவும் சாப்பிடலாம். காரக்குழம்பு, சாம்பார், ரசம் எல்லாத்துக்குமே நல்லாயிருக்கும். தயிர் சாதம் எல்லாத்துக்குமே நல்லாயிருக்கும். அதுக்கப்புறம் வாழைப்பூவும் நமக்கு ரொம்ப ஹெல்தி. அதே மாதிரி முருங்கைக்கீரையும் ரொம்ப ஹெல்தி. ரெண்டுமே சேர்த்து சாப்பிடும்போது அவ்வளோ நல்லதுங்க உடம்புக்கு. நல்லதை உண்போம், நலமுடன் வாழ்வோம், நம் சுவை நம் கையில். பாருங்கள், இது வந்து ஒரு ஹெல்தியான சாப்பாடு. அந்த காலத்துலேருந்து செய்யக்கூடிய முறை தான் ரொம்ப ஹெல்தி. இப்போல்லாம் எல்லாருமே ரொம்ப ஹெல்தியான ஃபுட்டை தான் சாப்பிட விரும்புகிறாங்க. அது மாதிரி
ஒரு ஹெல்த்தியான ஃபுட் ஐட்டத்தில் தான் இதுவும் இந்த முருங்கைக்கீரை வாழைப்பூ பொரியல் வந்து ஒன்றுங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா குழலி கிச்சன் சேனலை லைக், ஷேர், கமெண்ட் அண்ட் சப்ஸ்கிரைப் மை டியர் ஃப்ரெண்ட்ஸ். இதுபோல் ஒரு அழகான காணொளியில் மீண்டும் நாம் சந்திக்கலாம் நண்பர்களே. வாழ்க வளமுடன்.